ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரீத்து பாஸ்டைன் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி தான். பட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது கொரியன் ஜூஸி சிக்கன் தான். நான் சிம்பிளான ஒரு திங்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக ஜூஸியாக இருந்தது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஹனி சிக்கன் ஃப்ளேவரில் இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டியாக நல்லாயிருக்கும், சாஃப்டாக சூப்பராக இருந்தது. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்காண்டி அந்த கெஸ்ட்டே நாங்கள் பண்ண சொல்லிட்டோம். ஏன்னா அந்த கெஸ்ட்டு சூப்பராக பண்ணுவாங்க. வேறு யாரும் இல்லை, அது எங்கள் பெரியம்மா தான். அவங்க ரொம்ப நாள் கழித்து வந்திருந்தாங்க. அவங்க பாம்பேயில் இருந்தனால அந்த சைடு நார்த் சைடு உள்ள டிஷ்லாம் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களே பண்ண சொல்லிட்டோம். ஒரு 1 kg சிக்கன் எடுத்திருந்தோம். நாங்கள் ஒரு 1/2 kg தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் 1/2 kgயில் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம பெப்பரும் இது மல்லித்தூள் அப்புறம் மிளகாத்தூள் இந்த 3 தான் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். நல்லா அதை அந்த மசாலா எல்லா இதுலேயும் ஈவனாக கோட் ஆகணும். அதாவது ரொம்பவும் போட்டுறக்கூடாது. இதுக்கு மைல்டாக இருந்தால் தான் ஃப்ளேவர் நல்லா நமக்கு ஜூஸியாக கிடைக்கும். ஸோ நல்லா ஈவனாக கோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வினிகர் இருக்குல்ல, வினிகர் இருந்தால் அது ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒயிட் வினிகர் எடுத்திருந்தோம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வினிகர் நமக்கு நல்லா ஊறி சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நமக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ வினிகர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான், பட் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். நாங்கள் மறந்துட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பிறகு தான் நாங்கள் ஆட் பண்ணோம். ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இது ஓவர் நைட் வச்சுமே நம்ம பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. பட் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் 1 hour மட்டும் நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 hour வச்சு எடுத்தாச்சு. நாங்கள் இஞ்சி பூண்டு போட மறந்தனால அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பிறகு இஞ்சி பூண்டு போட்டு நாங்கள் நல்லா மசாலா ஈவனாக கோட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரிப்பரேஷன். இது ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தவா ஃப்ரை மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஓவர் ஹீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரு, மைதா, அப்புறம் ரைஸ் ஃப்ளார் 3 ஈக்குவல் போர்ஷன் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம சிக்கன் தேவையான சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி சேஞ்சஸ் ஆகும். தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா மேரினேட் பண்ணி சிக்கன் வச்சுருந்தோம்ல, அதை நல்லா நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொன்றா நல்லா நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லா அதில் ஓவர் கோட் ஆகணும். எல்லா இதுவும் அதாவது எப்படி சொல்ல, சிக்கன் நம்ம கேஎஃப்சிலாம் பொரிக்கும் போது நல்லா முறுமுறுன்னு வரும்ல, அந்த இதில் இது இருக்கும். ஸோ நம்ம கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர்லாம் போடும்போது அந்த பொறுபொருன்னு ஒரு தன்மை இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா எல்லா இதுலேயும் இடத்துலையும் பட்டு நல்லா ஊற வச்சு ஒவ்வொரு சைடாக எடுத்து வச்சுருங்க. அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகிடும். ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சு. பார்க்க சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி தான் இருந்தது. பட் நான் ரியலி இதை நினச்சி பார்க்கல, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. ஏன்னா சிம்பிள் மெத்தடில் நம்ம இவ்வளோ டேஸ்டியாக பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்ததை ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டு எடுத்துடணும். 2 டைம் இதில் போட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தவாவில் லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு எடுக்கணும். ஏன்னா இந்த சிக்கன் நம்ம மேலே நல்லா ஓவர் குக் பண்ணியிருக்கனால உள்ளே உள்ள சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஒரு 1/2 hour ஆகும் ஒவ்வொரு டைமும் மெதுவாக இதாகிறதுக்கு. அந்த எண்ணெயில் மற்றதெல்லாம் பிரிஞ்சு போகும். ஸோ இது வெறுமனையாக இப்படி ஃபஸ்ட் டைம் பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது. இன்னும் ஓவர் நைட்லாம் நம்ம வச்சு பண்ணும்போது இன்னும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சிக்கன் நம்ம இந்த கேஎஃப்சிலலாம் அப்படியே எடுத்தோடனே ஸ்பான்ச்சியாக இருக்கும். ஸோ அது மாதிரி வரும். பட் எங்களுக்கு நாங்கள் டைம் இல்லாதனால 1 hour மட்டும் வச்சுருந்தோம்.
ஸோ வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரை நம்ம ஈவனாக குக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த ஜூஸியாக வர்றதுக்கு வந்து சாஸஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போயே வந்து நல்லா ஓரளவு முக்கால்வாசி வந்து வெந்து எடுத்துடணும். அந்த டைமில் வந்து நல்லா ப்ரௌன் கலரில், அதாவது சிம்மில் வச்சே தான் இது பண்ணணும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரம் கறியிடும், டேஸ்ட் இருக்காது, உள்ளே வெந்திருக்காது. ஸோ வந்து பார்த்து தான் எடுக்கணும். நாங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் செஞ்ச பிறகு டேஸ்ட்டு ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி பாதி இது காலி ஆயிடுச்சு இதுலேயே. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த வெறுமனையாக சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்ததே. இதுக்கப்புறம் தான் மெயின் ப்ராசஸ் இருக்குது. வந்து இந்த மாதிரி வந்து கோட் பண்ணி வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்ததை ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்துடணும். இதுவே வந்து எங்களுக்கு வந்து 3 செட்டாக வந்து நாங்கள் பண்ணோம். ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்கே வந்து 1/2 hour ஆச்சு. ரொம்ப டைம் எடுத்தது. எங்கள் பெரியம்மா வந்து எல்லாம் எடுத்துருந்தாங்க. நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி இது பண்ணிட்டேன். ஸோ வந்து ஒவ்வொன்றா போடுறதுக்கு தான் டைம். அதாவது இப்போ ஒரு ஃப்ரை பண்ணி நிற்கிறதுக்கு தான் வந்து கால் வலிக்கும். மற்றபடி வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. ஸோ வந்து இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அந்த நார்த் சைடில் உள்ள ஃபுட் மாதிரி இருந்தது. ஸோ வந்து இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். நானே நெக்ஸ்ட் டைம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அப்படியே ஒவ்வொன்றா வந்து எடுத்து இதுவே வந்து சாதாரணமாக நம்ம ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது கொடுக்கலாம். கேஎஃப்சி சிக்கன் டேஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ப்ராசஸ் வந்து சாஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படும். அதாவது ரெட் சில்லி சாஸ் வேணும், அப்புறம் க்ரீன் சில்லி சாஸு, அப்புறம் சோயா சாஸ் வேணும். இந்த 3 சாஸ் வேணும். ஸோ வந்து இதுலேயே வந்து நம்ம பண்ணியிருக்கிற ஆயில்லையே வந்து நம்ம கொஞ்சோண்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கார்லிக் வந்து இது பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஆயிலில் போட்டு நல்லா இந்த நம்ம ஃப்ரைட் ரைஸ் கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சூரியன் சிக்கன்லாம் பண்ணுவாங்க, இப்படி தான் அது மாதிரி இருந்தது எனக்கு பார்க்க. பட் வீட்டிலே பண்ணும்போது அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்திருந்தது. இந்த எண்ணெய் நல்லா கொதிக்கும் போதே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து அது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து கூட கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொமேட்டோ சாஸ் வந்து நிறையா போட்டேன். ரெட் சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். டொமேட்டோ சாஸ் போட்டோன்னா நம்ம கொஞ்சம் புளிப்பாக, அதான் ஸ்வீட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஹனி சிக்கன் ஃப்ளேவரில் இருந்தது. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான், ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு வந்து அவ்வளோ ஒன்றும் ஃப்ளேவரை ஸ்மெல்லெல்லாம் அடிக்காது. நம்ம வீட்டில் செய்கிறது தான் ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி கொரியன் டிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வாங்கிக்கோங்க. அதான் வந்து மைல்டு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வந்து அந்த ஃப்ளேவரும் இருக்கும், மைல்டாகவும் இருக்கும். ஸோ வந்து அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோயா சாஸ் வந்து எடுத்துருக்கோம். அது வந்து லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைனா ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி சாஸ் வந்து போடணுன்னா போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த டைம் போடலை, உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து வினிகருமே வந்து லைட்டாக மட்டும் ஊற்றிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா சுருளை வந்து வேக விடுங்க கொஞ்சம் நேரம். அப்படியே வந்து அதை கிளறி விட பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் வந்து போட்டுட்டு நம்ம வந்து இறக்கிடலாம், அவ்வளோதான். அது வந்து நல்லா நமக்கு இன்னும் ஜூஸியாக வேணும், மஞ்சூரியன் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் போட்டு லைட்டாக அந்த மாவில் வந்து தண்ணி கரைச்சி அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் வேக வச்சு சிக்கன் போட்டுட்டோன்னா நமக்கு வந்து மஞ்சூரியன் ஆயிரும். பட் நாங்கள் வந்து ட்ரையாகவே பண்ணனால சிம்பிளாக வந்து ஜூஸியாக மட்டும்தான் இருந்தது. நாட் மஞ்சூரியன் ஸ்டைல், இது வந்து கொரியன் ஜூஸி சிக்கன் மாதிரி இருந்தது. ஸோ கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டு பார்த்தி ஹனி சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும். டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடணும். நம்ம வந்து அந்த மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சுட்டு எடுத்தாலே பாதி வேலை வந்து முடிஞ்சுது. ஸோ வந்து ஈஸியாக வந்து இதெல்லாம் தயிர் சாதத்துக்கு சூப்பராக வெறுமனையாகவே நான்லாம் சாப்பிட்டேன். நான் வந்து இது நாங்கள் மார்னிங்கே பண்ணனால நான் வந்து இட்லி வச்சு சைடிஷ் மாதிரி சிக்கன் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.